வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு சில தரப்பினர் நாட்டிற்கு தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. நாடு கடத்தல் விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் உடன்படிக்கை மேற்கொள்வதற்கு ரஷ்யா இணக்கம். அவிசாவிலே போக்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு சில தரப்பினர் நாட்டிற்கு தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொது சபை கூட்டத்தொடரில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொது சபை கூட்டத்தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் நேற்று ஆரம்பமானது. 193 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா அமைப்பின் பெரும்பாலான நாடுகளது அரசு தலைவர்கள் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ளனர். நியூயார்க்கில் நடைபெற்ற காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இன்று அதிகாலை ஐநா கூட்டத்தொடரில் விசேட உரையாற்றினார். Human rights are used as a tool to implement motivated agendas. With no understanding or appreciation of the complexity of issues in the countries concerned, human rights should be recognized by all as a moral and ethical concept rather than a political tool. நாட்டின் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி திட்டங்களை வகுக்கும் போது மனித உரிமைகளை அடிப்படையாக கருதுகின்றனர். நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் செயற்பாடுகள் ஊடாகவே மனித உரிமைகளை அடையாளம் காண்கின்றனர். சமூக செயற்பாடுகள் மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொள்வதனால் உலகெங்கிலும் மனித உரிமைகள் தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. துரதிருஷ்டவசமாக இலங்கை இந்த நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது. இலங்கை கடந்த 5 வருடங்களில் சமூக நல்லிணக்கம், புனர்வாழ்வு மற்றும் ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. அவற்றில் காணப்படும் குறைகளை நிவர்த்தி செய்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தியுள்ளோம். நாட்டு மக்களின் நன்மைகளையும் காலம் காலமாக சர்வதேச நாடுகளுடன் கொண்டுள்ள நட்புறவையும் அடிப்படையாக கொண்டு நாம் செயற்படுகிறோம். சர்வதேச சமூகம் நமது முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என நான் நம்புகிறேன். Disturbing situations involving humanitarian emergencies elsewhere. Mr. President, we continue on a deeply satisfying and a transformative journey in the interest of all the people of Sri Lanka. In carrying out this task, we work in accordance with our traditional foreign policy of friendship towards all and enmity towards none. We hope that the international community too will reciprocate and assist Sri Lanka in a domestic process of reconciliation and economic development without exerting undue pressure on us. ஐநா பொது சபையின் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளின்டன் மாநாட்டில் கலந்து கொண்டதுடன் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். நாடு கடத்தல் விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்துடன் உடன்படிக்கை மேற்கொள்வதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளது. நாடு கடத்தல் தொடர்பில் லாவோஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் உடன்படிக்கை செய்வது தொடர்பான அறிவுறுத்தல்களை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய நீதி அமைச்சுக்கு வழங்கியுள்ளதாக அந்த நாட்டின் உத்தியோகபூர்வ அரசு இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. தண்டனைக்குரிய குற்றவாளிகளை 2 நாடுகளுக்கும் இடையில் பரிமாற்றிக் கொள்வது தொடர்பில் இலங்கையுடன் உடன்படிக்கை மேற்கொள்ள ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து 2 நாடுகளுக்கும் இடையில் இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டதும் விரைவில் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது. நாடு கடத்தல் தொடர்பில் சீனா, இந்தியா, மொங்கோலியா, வடகொரியா, ஈரான், ஈராக், ஏமன், வியட்நாம் மற்றும் ஆசிய நாடுகள் உட்பட சுமார் 30 நாடுகளுடன் ரஷ்யா ஏற்கனவே உடன்படிக்கை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவிசாவளே போக்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன் தெரிவித்தார். போக்பிட்டிய பிரதேசத்தில் கெலின் வீதிய பகுதியில் வசிக்கும் 40 வயதான ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். தமது வர்த்தக நிலையத்தில் இருந்த போதே குறித்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அவிசாவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
அக்கரைப்பற்று பிரதேசத்தில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை கொண்டு சென்ற 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாடுகள் கொண்டு செல்லப்பட்ட 2 லோரிகளும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர்கள் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். சக மருத்துவ சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டெதஸ்கோப் கருவியை அனுமதி பத்திரமின்றி தயாரித்து மற்றும் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதியின்றி தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்டெதஸ்கோப் கருவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மேல் மாகாண சுகாதார சேவைகள் அதிகாரி டாக்டர் அமல் ஹர்ஷடி சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த ஸ்டெதஸ்கோப் கருவிகள் சட்டவிரோத முறையில் சந்தையில் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளன. இவற்றின் மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சாதாரணமாக ஸ்டெதஸ்கோப் கருவிகள் 12,000 ரூபாய் பெறுமதியுடையன. ஆனால் இவை 6,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அனுமதியின்றி போலியாக விற்பனை செய்யப்படும் ஸ்டெதஸ்கோப் கருவிகள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருப்பது அவசியம். அவை தொடர்பில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். And therefore you might miss a lot of clinical signs and symptoms, and therefore patients will benefit with this trade in the long run. வவுனியா வடக்கு பிரதேச செயலக கலை இலக்கிய பெருவிழா இன்று காலை நெடுங்கேணி கந்தசாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற்றது. வவுனியா வடக்கு கலை இலக்கிய பேரவையின் ஏற்பாட்டில் வவுனியா வடக்கு பிரதேச செயலக தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இன்று காலை 9 மணிக்கு நெடுங்கணி மகாவித்தியாலய முன்றலிலிருந்து பண்பாட்டு பேரணியுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. இதன்போது தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம், வேடநாட்டம், காவடி, கோலாட்டம் என்பன இடம்பெற்றன. தமிழ் பெரியார்களின் உருவப்படங்கள் தாங்கிய ஊர்தியும் பண்பாட்டு பேரணியில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வடமாகாண கலை பண்பாட்டு அலுவலர்கள் கல்வி அமைச்சின் பிரதி பணிப்பாளர் கலந்து கொண்டிருந்தார். வவுனியா வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி, வவுனியா வடக்கு கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். சக்தி விரதங்களில் முதன்மையான நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்தை ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது. பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனத்துடன் வெள்ளவத்த ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று மாலை விசேட பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மகாபாரதம் எனும் தலைப்பில் கம்பவாரதி சேனாஜினால் தெய்வீக சொற்பொழிவு ஆற்றப்பட்டது. இந்த சொற்பொழிவு தொடர்ச்சியாக 10 நாட்கள் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஆலயத்தின் திருமகள் மண்டபத்தில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். நவராத்திரியை முன்னிட்டு வெள்ளவத்த ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலில் நேற்று ஆரம்பமான பூஜைகள் எதிர்வரும் அக்டோபர் 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தகுதி பெற்றுள்ளது. தென்கொரியாவின் இன்சோனில் நடைபெறும் 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் அரையிறுதி கிரிக்கெட் போட்டியில் சீனா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி சீன அணியை முதலில் துடுப்படுத்தாட அழைத்தது. இதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய சீன அணி 19 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 37 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது. பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் நீடா தார் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 38 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 8 ஓவர்கள் நிறைவில் 1 விக்கெட்டினை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. There's a cluster of fielders on the leg side, but even 3 of them are not enough of the Asian Games 2000. Bangladesh. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.